ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தால் சாரி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷு ஃபார்ம் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டு தொட்டிலாம் கொஞ்சம் இறக்கிறேங்க. ஸோ இந்த தொட்டிலாம் எதுக்கு ப்ரோ இறக்கிருக்கீங்க அப்படின்னா, நம்மக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பு வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி அதை நம்ம வந்து கம்மி ரேட்டில் குவாலிட்டி அதிகமாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்கிட்ட வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அல்பினோ ரேட்டு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமா அப்படின்லாம் என்கிட்டயே சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமே ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்கணும், எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் சீக்கிரமாக ப்ரீட் பண்ணோம், இன்னும் 2-3 தொட்டி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக நான் அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இவ்வளோ தூரம் அடுத்தடுத்து பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிஜமாக பண்ணியிருக்கவே முடியாது, பண்ணவும் முடியாது, அதுதான் உண்மை. ஸோ எனக்கு ஒவ்வொருத்தரும் கால் பண்ணுறவங்க எல்லாமே, நண்பா இப்படி பண்ணுங்க நண்பா, அப்படி பண்ணுங்க நண்பா, இப்படி ஒரு வீடியோ போடலாம்ல, ஸோ பீட்டா ப்ரீடிங் தெரியல அதை போடுங்க, பீட்டா ப்ரீடிங் அப்போது குட்டிங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு போடுங்க, அந்த ஃபுட்டை எப்படி கொடுக்கணும்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அப்பப்போ கமெண்ட்ஸ் வர்றதுனால எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எப்படி போடணும், இதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு தூக்கி நீ போ நண்பா, நீ போ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ரியலி தேங்க்யூ அண்ணா. இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ நான் சொல்லி ஆகணும். முதல்ல 100, 200, 300 சப்ஸ்கிரைபர் அப்படி இருந்தப்போவே நான் வந்து சந்தோஷப்பட்டேன். எப்பட்றா நானும் 100 சப்ஸ்கிரைபர்ரா 200 சப்ஸ்கிரைபர்றான்னு கெத்தாக சொல்லிப்பேன். பட் இன்றைக்கி 18,000 பேர் அப்படிங்கும்போது என்னால் நம்பவே முடியலைங்க. அந்த 18,000 பேரும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபஸ்ட்டுலேருந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் நிறையா வரும். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்னமோ பண்ணியிருக்கோம் பண்ணலை அது அடுத்த விஷயம், நம்மளையும் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். ஸோ அவங்களுக்காக நான் பண்ணுறத விட என்னோடய க்ரோத்துக்கு முக்கியமான காரணம் அவங்க மட்டும்தான், பார்த்துட்ருக்க நீங்களும் தான். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபார்ம் மட்டும் கிடையாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோ தூரமே நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இதில் ஒரு பங்கு மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இது நம்ம ஃபார்ம். ஸோ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால இது நம்மளுது இவிடுந்து மட்டுமே இல்லை பாடுறா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, காசு கொஞ்சம் நிறையா கிடைக்கும் போல் அவனும் தனியாலாம் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஏதோ 5 10 கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட பேசுகிற எல்லாருமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொடுக்குறீங்க. நான் தான் நல்லா பேசுவேன்னு பார்த்தா என்கிட்ட பேசுகிற அத்தனை பேருமே நல்லா பேசுகிறீங்க. சின்ன பசங்கள்லேருந்து சரி பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சூப்பராக பேசுகிறீங்க. அண்டு ஃபாக்ஸைல் பிளான்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கேன். எனக்கு இன்றைக்கி தான் ஸ்டாக் வருது. ஸோ எல்லாமே போட்டுட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த செட்டாக போகிறதுக்கு எவ்வளோ ப்ரோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 ரூபா இருந்தால் போதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃபார்ம் போடுறதா இருந்தால் 50,000 செலவாகும், 1 லட்சம் செலவாகும், 2 லட்சம் செலவாகும் அப்படின்னு உருட்டு வைங்க. அந்த உருட்டெல்லாம் இங்கே ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிரூபிச்சிருக்கேன். வெறும் 5,000 ரூபாயில் நான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்பை முடிச்சிருக்கேங்க. ஸோ தொட்டிலாம் வந்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணணும்ல, அதனால் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம என்ன தான் புதுசு வந்தாலும் பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பழைய டப்ஸ் எல்லாம், இந்த டப்பு தான் வந்துங்க நான் வளர்த்துற ஃபிஷ்ஷு, நான் என்கிட்ட வாங்கினவங்க எல்லாருக்குமே இந்த டப்பு தான் வந்துட்டு என்னோட மீனோட பிறப்பிடம்னு சொல்லலாம். ஸோ பிறந்த இடத்த மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி மறுபடியும் எல்லாமே வாஷ் பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் விட போகிறேன். நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பு நல்லா க்ரோவிங் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்ஜ் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பிரிட்ஜ் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீனுக்கு தேவையான இடைவெளி கொஞ்சம் அதிக பிளேஸ் கிடைக்கும். ஸோ அப்படி அந்த பிளேஸ் கிடைக்கும்போது நல்லாவே க்ரோத் இருக்கும். ஸோ நம்ம ரீசண்டாக க்ளோபீட்டா ப்ரீட் பண்ணி அந்த வீடியோ மட்டுமே போட்டுருந்தோம். கடைசி வரைக்கும் அந்த குட்டியை காட்டலன்னு நினைக்கிறேன், எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு இதை காட்டுறதுக்கும் ஒரு சான்சஸ் இதுலேயே நான் காட்டிட்டேன்.
நம்ம க்ளோ பீட்டா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபுட்டு போடணுங்க. வினிகிரில் போடணும், மொய்னா போடணும், டேஃப்னியா போடணும், மைக்ரோவம்ஸை போடணும். பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வெறும் பீட்டாவும் மேலையும் ஃபீமேலையும் போட்டுட்டு ப்ரீட் பண்ணி குட்டியை எடுத்துட்டால் மட்டும் காப்பாற்றிட முடியாது. அந்த குட்டியை அந்த ஒரு 10 to 20 நாளைக்கு ஃபுட்டு போட்டு அதை ஒரு சைஸுக்கு கொண்டு வர கஷ்டம் பீட்டா ப்ரீட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நீ பார்த்துட்ருக்க உங்களுக்குமே இந்த கஷ்டம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களுமே பீட்டா ப்ரீடிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கல்ச்சரில் எங்கே ப்ரோ கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. இங்கேருந்தே நான் சேலம், ஸோ எடப்பாடி தான் என்னோடய லொக்கேஷன். எடப்பாடி லொக்கேஷனில் யாராவது பக்கமாக இருக்கீங்க, சேலம் லொக்கேஷனில் யாராவது பக்கமாக இருக்கீங்கன்னா நேரடியாக எங்களோட வீட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீட்டுக்கே வந்து வாங்கினா வினிகிரிலாம் எவ்வளோ ப்ரோ, மொயினாலாம் எவ்வளோ ப்ரோ கொடுப்பீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கே நான் கொடுப்பேன். ஸோ இங்கேருந்து நான் ஷிப்பிங் பண்ணுறேன்னா 50 ரூபாய்க்கு ஷிப்பிங் பண்ணுவேன். என்ன ப்ரோ இதுலேருந்து அது ஒரு 20 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம். என்னோடய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ பேக்கிங் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி 2 ரூபா கவரில் நான் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஒரு கவரில் பேக் பண்ணி அட்ரஸ் ஒட்டி நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பண்ணுவேன். ஸோ பாட்டிலில் பண்ணும்போது குவான்டிட்டி கம்மியாக கிடைக்குமே ப்ரோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஈலோட அளவு தான் நம்ம பார்க்கணும். ஸோ உள்ளே இருக்கிற ஈலோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கொடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட வாங்கின எல்லாருக்குமே தெரியும். அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும், நம்ம ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேஜஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த கேடி அக்யூரியம், ASR, தமிழன் பெட் ஷாப்பு, ஸோ இந்த மாதிரி நல்ல பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட ட்ரஸ்டடாக இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வேணால் ஆர்டர் போடலாம். கண்டிப்பாக அமுச்சிருவாங்க. 1 நாள் 2 நாள் டிலே ஆனால் கூட. என்ன மாதிரி தான் அவங்களும் என்னோட பெரிய ஆளுங்க, இருந்தாலும் நான் அவங்கள இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். பட் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோ பீட்டா வெறும் 200 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை நம்பி என்ன பண்ணுவோம், ஒரு 2 பீஸ் வந்து ஆர்டர் போடுவோம், கொரி சார்ஜோட ஒரு 300 ரூபா கொடுத்துருவோம் வைங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம அமௌண்ட் அம்போல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட அவன் 200 ரூபாய் ஏமாத்துறான்னா 10 பேர்கிட்ட ஏமாத்தினா அவன் 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். ஸோ ஒரு பணம் சம்பாதிக்கிறது அவனுக்கு கஷ்டம் தெரியாது, ஏன்னா அவன் ஏமாத்துறவன். ஆனால் நமக்கு அந்த 200 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒருத்தருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அந்த 200 ரூபாய் சேர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி ஸ்கேமில் போயிட்டு விழுந்துட வேண்டாம். ட்ரஸ்டடாக இருக்கிற பேஜில் போயிட்டு தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஆசையை நம்மளோட பலவீனமாக நினச்சி அவங்க எடுத்துப்பாங்க அதை. இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. அதை தான் நான் அகைன் சொல்கிறேன். சில டைம் என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுருவாங்க, ஆர்டர் போட்டுட்டு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் உடனே கால் அடிப்பாங்க. அந்த கால் மட்டும் நான் உடனே அட்டன் பண்ணலை அப்படின்னா உடனே ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை நம்பி அமௌண்ட் போட்டிருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நான் வண்டியில் போயிட்டுருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்களோட விஷயம் எல்லாமே இப்போ நம்மளே ஒரு இடத்துல ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அவங்க பேமெண்ட் போட்டு வெட்டி நம்ம கால் பண்ண எடுக்கலைன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அதுதான் வந்துட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் பேமெண்ட் போட்டு வெட்டி உடனே கால் பண்ணி நண்பா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பேமெண்ட் ரிசீவ்டு, ஸோ உங்களுக்கு பக்காவாக நான் அனுப்பிச்சிடுவேன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு பேக்கிங் அப்டேட்டு, கொரியர் பில் எல்லாமே சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சூப்பராக பண்ணிகிட்ருக்க ட்ரஸ்டடாக இருக்கிற பேஜில் மட்டும் தயவு செஞ்சு ஃபிஷ்ஷு வாங்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு கைக்கு வந்ததுக்கப்புறம் இறந்துருச்சு, அது அப்படிங்க வந்து எடுக்க லேட் ஆகிருச்சு, ஃபிஷ்ஷு இறந்துருச்சுன்னா அது காரணம் நாங்கள் உங்களால் தான் டிலே அப்படின்லாம் வந்துட்டு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன். ரீஃபண்டும் சரி, இல்லை ஃபிஷ்ஷு மறுபடியும் அகைன் அனுப்புறது பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரு நம்பிக்கைக்கு முன்னுதாரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா ஒரு வாட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க, அடுத்த வாட்டி வந்து ஐயோ இவர்கிட்ட வேணாம்ப்பா, இறந்துருச்சுன்னா இவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வாங்கினவங்களே சில பேர் வந்துட்டு நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், நண்பா இப்போ நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாளே உங்களுக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்னா அவங்களும் ஓகே நண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே நான் அனுப்பி விட்ருக்கேன். சில பேருக்கு மொய்னா அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மொய்னா 7-8 மொய்னா தான் இருக்குது அனுப்புகிறீங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் அனுப்புறது எக்கச்சக்கமாக தான் நான் போட்டு அனுப்புவேன். இது வரைக்கும் நான் அனுப்புனதில் யாருக்குமே வந்துட்டு ஒரு 50 மொய்னாவும் கீழே அனுப்புனதே கிடையாது. சின்ன பாட்டிலில் நான் அனுப்பினாலும் ஏரேஷன் அதிகமாக வச்சு தண்ணி கம்மியாக வச்சு உள்ளே 50 மொய்னா வந்து இருக்கிற மாதிரி தான் போடுவேன். பட் அவங்களுக்கும் வந்துட்டு சில டைம் கிராஸ் ஆகிடுது, அவங்களுக்கும் நான் அனுப்புவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.